எங்கள் அம்மாவுக்கு 85 வயசாகுது. உங்கள் அம்மா அழகாக இருப்பாங்களா? என்னை பார்த்தாலே தெரியலையா? எங்கள் அம்மா உண்மையிலே என்னை விட அழகாக இருப்பாங்க. ரொம்ப சிவப்பாக இருப்பாங்க, குட்டையாக அழகாக இருப்பாங்க. நான் எங்கள் அப்பா மாதிரி. சரி, உலக அழகி ஐஸ்வர்யா ராய் அழகா, உங்கள் அம்மா அழகா? எனக்கு எங்கள் அம்மா தான் அழகு சார். உங்களுக்கு மட்டும் இல்லை சார், உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் உலக அழகியை விட அவன் அம்மா தான் அழகு. ஏன் தெரியுமா? உலக அழகி வயதான பிறகு அழகு மங்கி போய்விடும். தாய் மட்டும் தான் அழகாகவே கடைசி காலம் வரைக்கும் வாழ்கிறார். என்ன தெரியுமா? அவள் அழகால் ஜொலிப்பதில்லை, அன்பால் ஜொலிக்கின்ற காரணத்தால் அம்மா கடைசி வரைக்கும் அழகாக இருக்கிறாள். நீங்க புரட்சியாளர் அம்பேத்கர் எந்த காலத்தில் அழுதா கிடையாது, வரலாறே கிடையாது. ஆனால் ஒரு காலத்தில் அழுகுறார். லண்டன்ல அவமானப்படுத்தப்பட்டு அழல, மிகப்பெரிய சமஸ்தான ஸ்காலர்ஷிப் நிறுத்தின போது அழல. வீட்டுக்கு வந்த உடனே அவர் மனைவியை பார்த்து அழுதுகிட்டே இருக்காரு. ஏங்க அழுகுறா? அவருக்கு ரொம்ப பிடிச்ச பையன் செத்து போயிட்டான் அவர் படிக்கிற காலத்தில். இது அவர் அந்த பொண்டாட்டி தன்னுடைய வீட்டுக்காரர்கிட்ட சொல்லல. அவருக்கு பிடிச்ச பையன். எல்லாரும் கேட்டாங்க, உன் செல்ல பிள்ளை செத்ததுக்காக அழுதியான்னு கேட்டா இல்லைன்னாரு. ஏண்டானா, நானாவது தாங்கிக்குவேன், தான் பிள்ளை செத்துது 2 வருஷமா என்கிட்ட மறைச்சிருக்கால, டெய்லி அவள் அழுதுருப்பாள், அந்த வேதனையோட நான் சமாளிக்க முடியும் அப்படின்னு நினைச்சுக்கும் போது, ஒரு கணவன் தன்னுடைய மனைவி பக்கத்தில் நின்று பார்க்கறான்ல, இதை உன் ஃப்ரெண்டால முடியுமா? நீ என்ன ஒரே வார்த்தை சொல்ல, மச்சி கவலையே படாத, ஓப்பன் த பாட்டில். இன்னொன்று நாம் நினைக்கிறோம் இல்லையா, எங்கள் சொந்தக்காரெல்லாம் விட்டு போயிடுறாங்க, என்னை விட்டு போயிடுறாங்கன்னு. காலம் சில நான் என்னுடைய அப்பா சாகிற வரைக்கும் நான் 3 வருஷம் நான் பேசவே இல்லை. சாகிற வரைக்கும் நடுவர்கள் பேசுகிற போது எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. 3 வருஷம் நான் பேசவே இல்லை சார். நான் ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், நான் எங்கள் அப்பாட்ட 3 வருஷம் பேசாது பெருமையாக அன்னைக்கு இருந்தது. இன்றைக்கு என்னுடைய மகன் ஃபோன் அவங்க அம்மாட்ட பேசிட்டு, சரிம்மா ஓகேம்மா வச்சுட்ட பிறகு நான் அவளை பார்த்துட்டே இருக்கேன். அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? ஏண்டி என்னை கேட்கவே இல்லையா? சார் நான் கேட்குறேன், ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட பேசலன்னு வலிக்குத, 3 நிமிஷம் பேசாமல் இருந்திய, நீ எல்லாம் மனுஷன் நான் சொல்லிட்டு டெய்லி அடிச்சுக்கிறேன் சார். இவர் சொல்றாருங்களே செருப்படி செருப்படின்னு. ஒன்று தெரிஞ்சுக்க தம்பி, உறவு இன்னும் எது தெரியுமா? நீ போயிட்டு ஒரு பொண்ணுகிட்ட லவ் பண்றேன்னு சொல்லி பாரு, ஐ லவ் யூன்னு சொல்லு. அவ என்ன பண்ணுவான்? முதல்ல என்ன நடுவில் பண்ணுவா? இவன் போயிட்டு ஐ லவ் யூன்னு ஒரு பொண்ணுகிட்ட சொல்றான் பஸ் ஸ்டாண்ட்ல, திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட்ல. செருப்பு பிஞ்சினங்க. அந்த பொண்ணு முதல்ல செருப்பு எடுத்து காட்டும். ஏன் தெரியுங்களா? காதலினுடைய சின்னம் தாஜ்மஹால் இல்லை, காதலுடைய சின்னம் ஆட்டின் கிடையாது, காதலுடைய சின்னம் செருப்பு. ஏன் தெரியுமா? இனியவன் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காரு. இல்லாட்டி இவ்வளவு உருக்கமா பொண்ணு கட்டின இடத்திலேயே பேசுறாருன்னா அப்ப ஏதோ பெரிய பாதிப்பு இருந்திருக்கு. நடுவர் அவர்களே, இந்த உண்மை கல்யாணம் ஆன பிறகுதான் தெரியுது, அந்த பொண்ணு காட்டின செருப்புக்கு அர்த்தம் தெரியாது. ஏன் தெரியுமா? பெண்கள் உடனே செருப்பு எடுத்து காட்டுகிறாங்க. செருப்பு தான் என்றைக்கும் தனியாக இயங்குவதில்லை. இந்த செருப்பை போன்று காலம் முழுக்க நாம ஜோடியாக வாழ்வோமா என்பதற்காக கேட்பதற்கான சிம்பல் தான் அது. உங்களுடைய ஆட்சி தலைவருடைய ஆட்சி, கரூருக்கான ஆட்சிக்கான பணியுடைய கடைசி நாள் எங்களுடைய புத்தக திருவிழா. நிகழ்ச்சி முடிகிறது. மேடையிலிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் இறங்குகிறார். நான் நிறைய பார்த்திருக்கிறேன். முதல் முதலாக ஒரு ஆட்சித்தலைவர் எங்களுடைய மாவட்டத்திலிருந்து போகிறார் என்ற பொழுது மக்கள் அழலாம். ஏன்னா அவர் ஏதாவது செய்திருக்கலாம். ஆனால் முதலாக அரசு அதிகாரிகள் கண்ணீர் விட்டு அழுத காட்சியை பார்க்கின்ற போது, அவ்வளவு பெரிய ஆட்சித்தலைவர் தான் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார், நமக்கு கிடைத்திருக்கிறார். நான் அந்த மேடையில சொன்னேன், இவர் எங்கேயும் போல எங்கள் ஊருக்கு தான், நான் பொண்ணு எடுத்த ஊருக்கு தான் வராரு, நான் மாப்பிள்ளையாக போன ஊருக்கு தான் வராரு. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய விஜயகுமாருடைய சொந்த மாவட்டம் இது, அதனால் எங்கள் ஊருக்கு தான் வராருன்னு சொல்லினேன். அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னைக்கு இருந்த மாதிரி தான் இன்றைக்கும் இருக்கார். அவர் டக்குனு வருவார், வாமா மின்னல்ன்ற மாதிரி மேடைக்கு வர்றது தெரியாது, டக்குன்னு போயிடுவார். ஆனால் எல்லா நிகழ்ச்சியும் உட்கார்றதுன்றது பெரிய விஷயம் அவருடைய பதவிக்கு. அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்னும் சொல்ல போனால் என்னை நேற்றுலேருந்து உங்கள் அதிகாரிகள் தேடிக்கிட்டே இருந்தாங்களாம். எனக்கு அப்போவே தெரியும்,
கரூர்லேயும் இப்படி தான் பண்ணாங்க. நான் வரேன்னு சொன்னாலும் அவங்க கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு 10 தடவை கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஏன்னு சொன்னால் தலைமை எப்படி இருக்கிறதோ அது மாதிரி தான் கூடிய மன்னன் எப்படி இருப்பார்களோ அவருடைய அமைச்சர்களும் அப்படித்தானே இருப்பார்கள் என்ற உதாரணத்துக்கு இந்த மாவட்டத்துடைய அதிகாரிகள் அவ்வளவு அழகாக செயல்பட்டார்கள். ஏற்பாடுகளும் அருமையாக செய்திருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப தெளிவாக பேசணும் தான் நினைப்பதில் 2 பேர் பேசினாங்க. ரொம்ப தெளிவாக பேசினாங்க. எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அவரை போட்டால் தோரை முளைக்கும், தோரை போட்டால் அவரை முளைக்கும். அப்படியாப்பட்ட ஊரில் அடியலாத குளத்துக்கு ஒருத்தி கரையலாத குளத்துக்கு தண்ணி எடுக்க போனாலும் அங்கே தலையில மான் வேறையில் அருகம்புகள் பெஞ்சிட்டு இருக்க கண்ணையில குளம் பக்க கையில முடக்கிட்ட சொல்ல அவள் வில்லெடுத்து அடுக்க மான் மேலே படம் மான் வயிற்றுல குட்டி மேலே பட்டு குட்டி செத்து போச்சா அதை ஓடுற தண்ணியில் காய வைக்க தலையிலா கழுவு கொத்திட்டு போக கண்ணையிலா குளம் பக்க காலையில் முடக்கிட்ட சொல்ல அவன் விரட்டிகிட்டே போனானா அவன் காலில் குத்தின கண்டங்கத்திரி முள்ளு தலைக்கு மேலே எட்டி பார்க்க வழிதாள முடியாது வைத்தியருக்கு போனானா அவன் சொன்னான்னா ஆளை வேறு அரச வேறு புங்க வேறு நாக வேறு நாளைக்கு கைப்படாமல் பிடிக்கி உரலை வச்சு இடித்து உள்ளங்கையில் வச்சு நாக்கப்படாமல் நக்கராசா தான் முதல் நாள் பத்தியானா. சரி, 2வது நாள் என்ன வைத்தியரை பண்ணணும்னா கண்டங்கத்திரி வேற கைப்படாமல் போடி உரலை குப்புரை போட்டு உலக்கையெல்லாம் ஓசப்படாமல் இடிச்சு பின்னங்கையில் வச்சு நாக்கப்படாமல் நக்கராசா இதில் 2ஆம் நாள் பத்தியோனா. சரி, வைத்தியருக்கு ஏதாவது சன்மானம் தரணுமேனு சொல்லிட்டு ஓட்டப்படியில் 9 படி உளுந்த கொட்ட சக்கரை மேல வண்டியில் பாரம் ஏற்ற கூட வழிகாட்ட முடவன் வண்டி ஓட்ட ஒரு கதை நடந்துதான். அது போன்று தெளிவாக பேசிய எதிரணிக்கருடைய பணிவான வணக்கம். இதில் நீங்கள் சில ஊழ்வினைன்னு ஒன்று இருக்கும். நம்முடைய கலெக்டர் அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், நான் மதுரைக்காரன். நானே மதுரைக்காரன். மதுரைக்காரர்களுக்கே ஒரு திமிர் இருக்கும். கலெக்டர் சொன்ன வார்த்தை, வள்ளுவர் தன்னுடைய திருக்குறளை கொண்டு போன போது மதுரைக்காரங்க இதை ஒரு நூலாவே ஏத்துக்கல. காலம் பார்த்தீங்களா, காலம் பார்த்தீங்களா, எந்த வள்ளுவரை ஏற்றுக்கொள்ளாத மதுரைக்காரர அந்த வள்ளுவர் மாவட்டத்துக்கே கலெக்டரா மாத்திக்குது பார். அவர் வந்து சொல்றார், உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. நண்பர்கள் தான் இருக்கணும். நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, உடுத்துகின்ற அந்த வேட்டி இருக்கு இல்லையா, அது அவுந்துடுச்சுன்னா டக்குன்னு ஓடி போய் பிடிக்குமா? நம்ம கேள்வி என்னன்னா, இந்த வேட்டி அவுந்ததுக்கு எவன் காரணம்? சார், மிலிட்ரியில் ஒரு ஃபுல்லு கொடுப்பாங்க. மிலிட்ரியில் அதுக்கு பேர் XXX ரம் அப்படி சொல்லுவாங்க. இந்த XXX ரம்முக்குன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு எக்ஸுக்கு ரோமன் லெட்டரில் 10 அப்படின்னு அர்த்தம். 3 10 30. 30 ml ரம்முக்கான ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ரெகுலர் யூஸ் மெடிசன், RUM, ரெகுலர் யூஸ் மெடிசன். யாருக்கு? காஷ்மீரில் இருக்கிற வேலை செய்கிறாங்க, குளிரா இருக்கும். 30 ml சாப்பிட்றான்னா நண்பர் சொல்றான், மாப்பிள்ள அது கிடையாது, 10 × 10 100, 100 × 10 1000. ஒரு ஃபுல்ல சாப்பிட்றது தான் ஒழுமையான ஆம்பளைன்றான். இப்போ கவர்மெண்ட்டே கன்ஃபியூஷன் பண்ணுறாங்க பாருங்களேன். இவர் சொல்றாரு, உங்க ஊரு பொண்ணெடுத்த ஊரு, அதனால பார்த்து பேசுங்க. நடுவர் அவர்களே, இந்த பொண்ணு எடுக்கிறதுக்கான ஒரு வேலையை பார்த்தவனே ஒரு ஃப்ரெண்டு தான். ஐயோ சார், ஃப்ரெண்ட்ஸுக்களை நம்பணும்னா கரெக்டாக பாழுங்கணத்தில் தள்ளி விடுவானுங்க. சார், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கூட தான் நான் படித்தேன். நான் படிக்கிற காலத்தில் நான் அவனை ஒன்றா தான் படித்தோம். நான் சொல்கிறதுக்குலாம் பயப்படல. திருவள்ளூர் எங்கள் மாமியார் ஊர் தான் சொல்கிறேன். இப்போ இந்த ஊருக்கார பையன் கூட தான் படித்தேன். க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் சார். டெய்லி கிரிக்கெட் ஆடுவோம் சார். டெய்லி அவன் தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேனு. ஒரு நாள் நான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இறங்கினேன். அவன் ஒத்துக்கவே இல்லை, அழுதான். எனக்கு பேட்டை கொடு எப்படி அப்படின்னு கொடுத்த பாருங்க. கொடுத்து நான் கிளாஸுக்கு போயிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவனை தூக்கிட்டு வரானுங்க. என்னடா நீ தான் மண்டையில் அடிச்சிட்டியே? நான் மண்டையிலே அடிக்கலைங்க. அவன் அவ்வளோ ஸ்ட்ரென்த்து, அவ்வளோ பெரிய பேட்டை பிடிச்சாலும் அவனே அடிச்சுக்கிட்டான். இதான் நடந்தது, கடவுள் சத்தியமாக சொல்கிறேன். சார், ஒரு நல்ல மனுஷனுக்கு ஒரு அழகு நான் சார், ஒரு நல்ல ஃப்ரெண்டு நான் என்ன, நான் அவனோட பலாறு ஒரு அரவிட்னா, என்னையோட அடிக்கிற பலாறு அரவிடணும். இதானே சார்? அவன் ஒரு மனசில் ஒரு விஷயம் வச்சுக்கிட்டு என்னையாடா மண்டையில் அடிச்ச, உன் வாழ்க்கையிலே அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் தங்கச்சி என்னை கட்டி கொடுத்தான் சார். வாழ்க்கையில் இதுக்கு மேலே ஒரு பெரிய தண்டனை ஒரு மனுஷனுக்கு கிடையவே கிடையாது. இது வந்து நண்பர்கள் செய்கிற தியாகமா? இன்னைக்கு எல்லாருமே 2G கேட்கல, 3G கேட்கல, 4G கேட்கல, 5G கேட்கல. அன்னைக்கு 3G தான் இருந்தாங்க, 3G தான் இருந்தாங்க. ஒன்று மாதாஜி, இன்னொன்று பிதாஜி, இன்னொன்று குருஜி. 3 பேர் ஆளுக்கு ஒரு அரை விட்டா எல்லா டவரும் கேட்கும். எவனோ ஒருத்தர் பக்கத்து ஊரில் பேசணும் நமக்கு கேட்குது.
உங்க கூட சேர்ந்த இந்த நாட்டில் என்ன நடந்திருக்குன்னா இது வரைக்கும் எவனும் உருப்பிட்ட மாதிரி இல்லை. நான் என்னன்னு கேட்கிறேன், நடுவர் உங்களுடைய அம்மாவோட வயது என்ன? உங்களுடைய அம்மாவோட வயது? எங்க அம்மாவுக்கு 85 வயசு ஆகுது. உங்க அம்மா அழகா இருப்பாங்களா? என்னை பார்த்தாலே தெரியலையா? எங்க அம்மா உண்மையிலே என்னை விட அழகா இருப்பாங்க. ரொம்ப சிவப்பா இருப்பாங்க, குட்டையா அழகா இருப்பாங்க. நான் எங்க அப்பா மாதிரி. சரி, உலக அழகி ஐஸ்வர்யா ராய் அழகா, உங்க அம்மா அழகா? எனக்கு எங்க அம்மா தான் அழகு சார். உங்களுக்கு மட்டும் இல்லை சார், உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் உலக அழகியை விட அவன் அம்மா தான் அழகு. ஏன் தெரியுமா? உலக அழகி வயதான பிறகு அழகு மங்கி போய்விடும். தாய் மட்டும் தான் அழகாகவே கடைசி காலம் வரைக்கும் வாழ்கிறார். என்ன தெரியுமா? அவள் அழகால் ஜொலிப்பதில்லை, அன்பால் ஜொலிக்கின்ற காரணத்தால் அம்மா கடைசி வரைக்கும் அழகாக இருக்கிறாள். நீங்க புரட்சியாளர் அம்பேத்கர் எந்த காலத்தில் அழுதா கிடையாது, வரலாறே கிடையாது. ஆனால் ஒரு காலத்தில் அழுகுறார். லண்டன்ல அவமானப்படுத்தப்பட்டு அழல, மிகப்பெரிய சமஸ்தான ஸ்காலர்ஷிப் நிறுத்தின போது அழல. வீட்டுக்கு வந்த உடனே அவர் மனைவியை பார்த்து அழுதுகிட்டே இருக்காரு. ஏங்க அழுகுறா? அவருக்கு ரொம்ப பிடிச்ச பையன் செத்து போயிட்டான் அவர் படிக்கிற காலத்தில். இது அவர் அந்த பொண்டாட்டி தன்னுடைய வீட்டுக்காரத்தை சொல்லல. அவருக்கு பிடிச்ச பையன். எல்லாரும் கேட்டாங்க, உன் செல்ல புள்ள செத்ததுக்காக அழுதியான்னு கேட்டா இல்லைன்னார். ஏண்டானா, நானாவது தாங்கிக்குவேன், தான் புள்ள செத்தது 2 வருஷமா என்கிட்ட மறைச்சிருக்கால, டெய்லி அவள் அழுதுருப்பாள், அந்த வேதனையோட நான் சமாளிக்க முடியும் அப்படின்னு நினைச்சுக்கும் போது, ஒரு கணவன் தன்னுடைய மனைவி பக்கத்தில் நின்று பார்க்கறான்ல, இதை உன் ஃப்ரெண்டால முடியுமா? நீ என்ன ஒரே வார்த்தை சொல்ல, மச்சி கவலையே படாத, ஓப்பன் த பாட்டில். இன்னொன்று நாம் நினைக்கிறோம் இல்லையா, எங்கள் சொந்தக்காரெல்லாம் விட்டு போயிடுறாங்க, என்னை விட்டு போயிடுறாங்கன்னு. காலம் சில நான் என்னுடைய அப்பா சாகிற வரைக்கும் நான் 3 வருஷம் நான் பேசவே இல்லை. சாகிற வரைக்கும் நடுவர்கள் பேசுகிற போது எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. 3 வருஷம் நான் பேசவே இல்லை சார். நான் ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன். நான் எங்கள் அப்பாட்ட 3 வருஷம் பேசாது பெருமையாக அன்னைக்கு இருந்தது. இன்றைக்கு என்னுடைய மகன் ஃபோன் அவங்க அம்மாட்ட பேசிட்டு, சரிம்மா ஓகேம்மா வச்சுட்ட பிறகு நான் அவளை பார்த்துட்டே இருக்கேன். அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? ஏண்டி என்னை கேட்கவே இல்லையா? சார் நான் கேட்குறேன், ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட பேசலன்னு வலிக்குத, 3 நிமிஷம் பேசாமல் இருந்திய, நீ எல்லாம் மனுஷன் நான் சொல்லிட்டு டெய்லி அடிச்சுக்கிறேன் சார். இவர் சொல்கிறாருங்களே செருப்படி செருப்படின்னு. ஒன்று தெரிஞ்சுக்க தம்பி, உறவு இன்னும் எது தெரியுமா? நீ போயிட்டு ஒரு பொண்ணுகிட்ட லவ் பண்ணுறேன்னு சொல்லி பாரு, ஐ லவ் யூன்னு சொல்லு. அவன் என்ன பண்ணுவான்? முதல்ல என்ன நடுவில் பண்ணுவான்? இவன் போயிட்டு ஐ லவ் யூன்னு ஒரு பொண்ணுகிட்ட சொல்கிறான் பஸ் ஸ்டாண்டில், திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டில். செருப்பு பிஞ்சினங்க. அந்த பொண்ணு முதல்ல செருப்பு எடுத்து காட்டும். ஏன் தெரியுங்களா? காதலினுடைய சின்னம் தாஜ்மஹால் இல்லை, காதலுடைய சின்னம் ஆட்டின் கிடையாது, காதலுடைய சின்னம் செருப்பு. ஏன் தெரியுமா? அப்ப இனியவன் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காரு. இல்லாட்டி இவ்வளவு உருக்கமா பொண்ணு கட்டின இடத்திலேயே பேசுறாருன்னா அப்ப ஏதோ பெரிய பாதிப்பு இருந்திருக்கு. நடுவர் அவர்களே, இந்த உண்மை கல்யாணம் ஆன பிறகுதான் தெரியுது, அந்த பொண்ணு காட்டின செருப்புக்கு அர்த்தம் தெரியாது. ஏன் தெரியுமா? பெண்கள் உடனே செருப்பு எடுத்து காட்டுகிறாங்க. செருப்பு தான் என்றைக்கும் தனியாக இயங்குவதில்லை. இந்த செருப்பை போன்று காலம் முழுக்க நாம ஜோடியாக வாழ்வோமா என்பதற்காக கேட்பதற்கான சிம்பல் தான் அது. நான் என்ன சொல்றேன், எல்லா பெண்களும் அவர் சொல்ற பொண்டாட்டி தொல்லை தாளம் உள்ள பொண்டாட்டி என்ன கேட்கிறாங்க? சேலரி கேட்கிறாங்க. சேலரி. ஒரு தமிழ் ஆசிரியராக இருக்கின்ற உங்களுக்கு தயவு செய்து ஒன்றை சொல்லிக் கொடுக்கிறேன். பெண்கள் சேலரி என்ற வார்த்தைகள், நடுவர்களே சேலரியுடைய ஸ்பெல்லிங் சொல்லுங்க. சேலரியோட ஸ்பெல்லிங் எது? சேலரி. சேலரி இருக்குல்ல, சம்பளம். 33 வருஷம் வாத்தியாரா இருந்தவரை மேடையில் உட்கார வச்சுக்கிட்டு சேலரிக்கு ஸ்பெல்லிங் கேட்டு ஒருவேளை அதை நான் தப்பா சொல்லிட்டா நாளைக்கு என்ன ஆகும் யூடியூப்ல என் நிலைமை? 33 வருஷம் இவர்கிட்ட எவ்வளவு பேர் படிச்சிருப்பாங்க, இப்படித்தானே ஸ்பெல்லிங் சொல்லி கொடுத்துருப்பாரு அப்படின்னு நினைப்பாங்க. SALARY. எஸ் மேன தெரியுங்களா? புருஷங்கிட்ட பொண்டாட்டி எதிர்பார்க்கறது தெரியுங்களா? சின்சியாரிட்டி. A ஃபார் அட்டென்ஷன். நான் ஒருத்தர் இருக்கேன்டா, கொஞ்சமாவது என்னை பாருடா. எப்போ பார்த்தாலும் மொபைலை பார்த்துட்டு வானத்தையே பார்த்துட்டு இருக்கேன், இல்லை பக்கத்து விட்டையே பார்த்துட்டு இருக்கேன். சின்சியாரிட்டி, அட்டென்ஷன் வேணும். 3வது லவ், எல் ஃபார் லவ். 4வது அஃபெக்ஷன். 5வது ரெஸ்பெக்ட். அவ்வளோ மனுஷி தான். உன்னம் பெத்த மாதிரி தான் அவங்க ஆத்தாலும் 10 மாதம் அவளை சுமந்து பெற்றிருக்கா. அவளுக்கான மரியாதையை கொடு. ஒய் ஃபார் யூத்.
உனக்கு என்ன வயசானாலும் கொஞ்சம் டை வச்சு சுத்தியா, இன்னைக்கு தான் இருக்க. இந்த எண்ணங்களுக்கு அதில் காம்பினேஷன் சேர்த்து பாருங்க, சேலரின்னு வரும். இதுங்க லூஸ் தரமாக சம்பளம் கேட்குறான்றா. நீங்கள் யோசிச்சு பாருங்க, பிள்ளைக்கு மகளுக்கு குத்தோன்ற காரணத்துக்காக தினம்தோறும் சேவ் பண்ணுற அப்பன்க இருக்கின்ற வீடு இருக்கு தெரியுமா, அது சொர்க்கம். முந்தானிய நிறைய பொம்பளைங்க பெருசா விட்டு கட்டுவாங்க கல்யாணத்துக்கு பிறகு. எதுக்கு பொண்ணு வரும்போது கூட அப்படி போட்டோம்னா அது நிழலா இருக்குன்றதுக்காக மகளுக்கு குடையாக முந்தாணி இருக்கணும்னு போடுறா பார்த்தீங்களா, அந்த வீடு சொர்க்கம். பேத்திக்கு தொட்டில் கட்டணும்னு சொல்லிட்டு அந்த கூரை புடவை எடுத்து வைக்கிறாள் பாட்டி, அந்த வீடு சொர்க்கம். பேரனுக்கு தும்பிடக்கூடாது பொடி டப்பா மறைச்சு வைக்கிறார் பாருங்க தாத்தா, அந்த வீடு சொர்க்கம். தங்கை பார்க்கறான்றதுக்காக கிரிக்கெட் பார்த்துருந்த அண்ணன் ரிமோட் கண்ட்ரோல் கொடுக்குறான் பார்த்தீங்களா, அது சொர்க்கம். தனக்காக வச்சிருக்கின்ற தம்பி கூத்துட்டு போறான் பார்த்தீங்களா அண்ணன், அது சொர்க்கம். இது மாதிரி ஒரு சொர்க்கத்தை உங்களால காட்ட முடியுமா? நண்பர்களே, ஒன்றை சொல்லுகின்ற நண்பர்களே, என்னுடைய அம்மா இறந்த பொழுது இதே ஊர்ல வந்து எங்க மாமியாருடைய தங்கச்சி இருக்காங்க, எங்க சின்ன மாமியார். அவங்களோட அத்தெல்லாம் கூட மாட்டேன், லட்டுன்னு தான் கூடுவேன். எனக்கு அவங்களை எப்போ பார்த்தாலும் லட்டு 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 தான் கூடுவேன். அவங்க எப்போ பார்த்தாலும் சிரிச்சிட்டே இருப்பாங்க. எனக்கு அவங்களோட சிரிப்பு தான் கேட்டு இருப்போம். அவங்க பையனுக்கு அடிப்பட்டு, எப்போ அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுமாப்பா, நேற்று அந்த வண்டியில் போயினா தான் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு பண்ணுவாங்க. இன்னும் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு இவ்வளோ காமெடியாக பேசுவாங்களே இந்த அம்மான், எப்போ பார்த்தாலும் சிரிச்சிட்டே இருப்பாங்க. என்னுடைய தாய் இறந்து 16ஆம் துக்கம் முடிகிற அன்னைக்கு அவங்களுடைய கணவர் இறந்துட்டார். எனக்கு கை நடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா எப்போவுமே சிரிச்சிட்டு இருந்த ஒருத்தங்க எப்படி இருப்பாங்க? அவங்க வீட்டுக்காரர் ஒரு வாத்தியார், இந்த ஊர்லேயே நல்ல வாத்தியார்னு ஒரு பேர் அவருக்கு இருந்து, நல்ல வாத்தியாரோட பொண்டாட்டி, நல்ல வாத்தியாரோட பசங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த அம்மா முதலாக வந்து என்னை அவங்கள பார்த்தோன்னே அந்த ஊருக்கு போகிறேன், அவங்கள பார்த்தோன்னே கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. இந்த மனுஷன் திட்டம் போதெல்லாம் எனக்கு அந்த வார்த்தை சொன்ன வார்த்தை என்னன்னா, இவ்வளவு காலம் என்னை திட்டுற அந்த ஆள் இன்னைக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, கணவன் திட்டிக் கொண்டிருந்தாலும் அந்த மனுஷன் இன்னமும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த உறவு கண்டிப்பா வேணும் சார். இன்னைக்கும் என்னுடைய தங்கச்சி, என் தங்கச்சி அவ பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போகுது. இன்னைக்கும் என் தங்கச்சியை நாயே போய் என்ன திட்டுவேன். இன்னைக்கும் ஃபோன் பண்ண, அறிவுகிட்ட எரு மாடு அப்படி திட்டலன்னா எனக்கும் தூக்கம் வராது, என்கிட்ட திட்டு வாங்கினா அதுக்கும் தூக்கம் வராது. ஏன் தெரியுங்களா, எங்கள் அம்மா எனக்கு 5 பைசா கொடுப்பாங்க. 5 பைசா தான் ஸ்கூல் படிக்கும்போது. இந்த 5 பைசா சேர்த்து வச்சு 30 பைசா ஆன உடனே ஒரு ஒயர் ஒன்று வாங்கி அதில் சின்னதாக பின்னல் பண்ணி என் தங்கச்சிக்கு சின்ன வயசுல மாட்டி விட்டு அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். 30 பைசா. இதுக்காக நான் 6 நாட்கள் நான் எதுவும் மிட்டாயெல்லாம் வாங்கி சாப்பிட மாட்டேன். நான் இன்னைக்கும் என்னுடைய தங்கச்சிக்கு, அவளுடைய பிள்ளைகள் கல்யாணம் ஆக போகுது, இன்றைக்கும் என்னுடைய தங்கச்சியை முகத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த ஸ்கூல் படிக்கும் போது என் கூட வருவா தெரியுங்களா, அதை மாட்டி விட்டது அதே முகம் தான் தெரியுது, தவிர வேற எதுவுமே தெரியல. பல நேரங்களில் என்னுடைய மனைவி பேரை உச்சரிக்கிறது பாலா, என்னுடைய தங்கச்சி பேரே உச்சரிக்கக்கூடிய நிலைமை வருது. எப்போ தவளை எட்டுவா, ஏய் தண்ணி எட்டுவா, ஏய் எருமாடை சொம்பு எட்டுவா, இப்படி பழகி என் மனைவி பேர் வர மாட்டேன், திடீர்னு என் தங்கச்சி பேர் வருது. ஏன்னு சொன்னா உறவுகள் என்பது சாதாரண விஷயம். கடைசி காலம் வரைக்கும் உங்களுக்கு கூட இருக்கின்ற இந்த உறவுகளுக்கு நீங்கள் ஒரு வார்த்தையான ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன். உங்களிடம் இந்த உறவுகளுக்கான உங்களுடைய மனைவி எதிர்பார்ப்பது என்ன? நடுவர் அவர்களே, உங்களிடம் இருந்து உங்களுடைய மனைவி எதிர்பார்க்கின்ற அதிகபட்சம் என்ன? எல்லா ஆண்களுக்கும் ஒரு வார்த்தை சொல்றேன், உங்களிடம் இருந்து ஒரு ஆசையா ஒரு முத்தம், அன்பான ஒரு கட்டிப்பிடிப்பு, வேலைக்கு போகும்போது திரும்பி ஒரு பார்வை, சாப்பிட்டியா அப்படின்னு ஒரு ஃபோன் கால், சரி தூங்கும்போது கஷ்டமா இருக்காப்பா, கால் வலிக்குதா, இது மாதிரி ஒரு கேள்வி. இதை எதுவுமே இன்றைக்கு கேட்பதில்லை. நான் சொல்லுகிறேன் நண்பர்களே, நாளையிலேருந்து யார் யாருக்கோ தேங்க்ஸ் சொல்கிறோம், ஒரு கடையில் போகிற ஏதோ ஒன்று பண்ணால் தேங்க்ஸ் சொல்கிறோம். இன்றையிலிருந்து நாம் பழக்கப்படுத்திக் கொள்ளுவோம். உங்களுடைய மனைவிக்கு நன்றியை சொல்லுங்கள். என்ன வேணா செஞ்சு கொடுத்தேன் சார், ஏய் நல்லா இருக்குடி, சூப்பராக இருந்து காரக்குழம்பு, தேங்க்ஸ் சொல்லி பாருங்களேன். அவள் சொல்லுவா, போயா பைத்தியம். என்னுடைய பொண்டாட்டி சொன்னா, சார் 25 வருஷம் ஆகுது, 25ஆம் நாள் கல்யாண நாள் அன்னைக்கு அவள் சொன்ன வார்த்தை, இந்த பைத்தியக்கார மனுஷனை கட்டிட்டு 25 வருஷமா நான் படுற பாடுக்குது பித்தியா, இந்த ஆண்டவனுக்கே கண்ணு இல்லைன்னா 25 வருஷம் கழிச்சு சொன்னான். நான் அவர்கிட்ட ஜாலியாக ஒருத்தர் சொன்னேன், ஏய் உன்னியாரு பரவாயில்ல, 25 வருஷமா ஒரு பைத்தியக்காட்சி கூட குடும்பம் நடத்துற பத்தியா, ஏன் நிலைமையே பாரு. இந்த மகிழ்ச்சியை விட்டு கொடுக்கின்ற பேசுகின்ற பரஸ்பரமான விஷயங்கள்
என்னைக்கும் உடையாது, மகிழ்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். என்னுடைய தாயுடைய மடியிலே படுக்கின்ற போது எனக்குடைய துன்பங்கள்லாம் போகிறது. இன்னும் சொல்ல போனா ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் வீட்டில் சாஞ்ச உடனே வீட்டுக்காரமா கேப்பா, இல்லையா ஆஃபீஸில் டென்ஷனா, ஆஃபீஸில் திட்டினாரா, அந்த ஆள் கிடக்கிற அறிவு கட்டவன் யாருங்க ஆபீசரை, அவர் எவ்வளோ படிச்சிருப்பாரு. அவளை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் அறிவாளி, அழகன், திறமைசாலி என்று சொன்னால் அது நான் மட்டும்தான் என்கின்ற எண்ணம் இருக்கு தெரியுமா. இது உறவுகளுக்கு மட்டும்தான் வருமே தவிர நண்பர்களுக்கு வராது என்ற காரணத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, 4 பேரும் பேசிட்டாங்க. உண்மையிலே ஆரம்பிக்கிறப்ப பாதி சேர் காலியாக இருந்தது. ஆனால் இந்த அரங்கம் இன்னைக்கு நிறைஞ்சிருக்குது, என் மனசே இன்னைக்கு நிறைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. முதல் நாளே இவ்வளோ வெற்றிகரமான ஒரு கூட்டம். அதனால் நான் என்ன ஐடியா பண்ணியிருந்தேன்னா, ஏற்கனவே தாமதமாக தொடங்கியிருக்கு, முதல் நாளே நம்ம வச்சு செய்யக்கூடாது. அதனால் ஒரு 10 பேர் எந்திரிச்சா நம்ம கலெக்டர் ஐயாட்ட சொல்லிட்டு, சார் எந்திரிக்கிறாங்க சார், முடிச்சிடுறேன் சார் அப்படின்னு சொல்லலாம்னு நான் ஐடியா பண்ணேன். ஆனால் இப்போ என் கருத்தை நீங்கள் புறக்கணிச்சிட்டீங்க. பட்டிமன்றத்தின் தலைப்பு மாறிடுச்சு. இப்போ திண்டுக்கல்லா திருவள்ளூரா, அதில் உங்களை தப்பாக கணக்கு போட்ட திண்டுக்கல் தோல்வி அடைஞ்சிருச்சு. வெற்றி எங்கள் திருவள்ளூரோட ரசிக பெருமக்களுக்கு தான். ஒரு கால் ஆஃப் நேச்சரு கூட ஒருத்தர் கூட எந்திரிச்சு போல. அவர் ஹரிபாலகிருஷ்ணன் பேசிகிட்டு இருக்கப்ப அங்கே ஒருத்தர் சுத்தியல் எடுத்து லொட்டு லொட்டு லொட்டுன்னு அடித்தார். ஒரு 20 பேர் திரும்பி பார்த்தாங்க. பேச்சை கேட்காம அங்கே என்ன சத்தம் அப்படின்னு அவர் சுத்தியல் வச்சுட்டு ஓட்டிட்டார். அந்த அளவுக்கு நுட்பமாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இனியவன் பேசும்போது செருப்புக்கும் வாழ்க்கைக்கும் எவ்வளோ தொடர்பு இருக்குன்னு. என் வாழ்க்கையில் செருப்பு எப்படி விளாண்டுச்சு தெரியுமா? நான் எங்கள் வீட்டுக்காரம்மா போகிற கோயிலுக்கெல்லாம் கூட போவேன். சில இடங்களில் ரொம்ப கூட்டமாக இருக்கும், செல்ஃபி எடுத்து என்னை உசுரை வாங்குவாங்கன்ட்டு, மா நீ போயிட்டு வாம்மா, நான் வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கேன், நீ போய் சாமி கும்பிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் வீட்டுக்காரம்மா என்ன பண்ணிருச்சு, சரி சரி நான் உள்ளே போகிறேன்ல, இந்த செருப்பை பார்த்துக்குங்க அப்படின்ட்டு அது செருப்பை கழட்டி போட்டு உள்ளே போயிடுச்சு. என் வீட்டுக்காரம்மா கழட்டி போட்டது மட்டும் இல்லாமல் என் வீட்டுக்காரம்மாவோட தங்கச்சி, என் தங்கச்சி, பக்கத்து வீட்டுக்கார பொம்பளைங்க எல்லாம் ஒரு 5 லேடிஸ் செருப்பு என் பக்கத்தில் இருக்குது. நான் இப்படி நின்றுட்டு இருந்தேன். ஒருத்தர் வந்தார், சரி செருப்பு பார்த்துக்கிறவர் தான் போல இருக்குன்ட்டு, இந்த செருப்பு எவ்வளோ சார், ஜோடிக்கு 50 காசா 1 ரூபாயான்னு கேட்டார். யோ நான் எப்படி சொல்கிறது அந்த ஆள்கிட்ட, எங்கள் வீட்டு பொம்பளைங்கள்லாம் அவுத்து போட்டு போயிருக்காங்க, அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி சரி இந்த ஆள் பொம்பளை செருப்பை மட்டும்தான் பார்த்துக்குவான் போல இருக்கு, ஆம்பளை செருப்பை பார்த்துக்க மாட்டியோ, ஏண்டா செருப்பு பார்த்துக்கிறதுலையும் இம்புட்டு கொள்கையா உனக்கு அப்படின்னா, சரி சரி கழட்டி போடுறா அப்படின்ட்டு அந்த ஆள் கழட்டி போட்டது இல்லாமல் ஒரு 20 பேர் கழட்டி போட்டு போயிட்டாங்க. எல்லாத்துக்கும் 50 காசு, ஒரு 20 ஜோடிக்கு 50 காசு. யோசனை பண்ணி பாருங்கள், 10 ரூபா வசூலாயிருச்சு. உண்மையிலேயே நான் உள்ளே போய் சாமி கும்பிட்டுருந்தா கூட அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஒரு 50 பேருக்கு சாமி கும்பிட்றதுக்கு செருப்பு பார்த்துக்கிற ஒரு ஆளாக நான் இருந்தேனே, ஒரு 50 பேரை சாமி கும்பிட வச்சனேங்கிற சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வாழ்க்கை. அதனால் இன்னொருத்தர் நம்மளால் மகிழ்ச்சி அடைகிறது தான் வாழ்க்கையினுடைய ஆதாரமே. இதில் யார் நமக்கு அதிகமான அந்த அன்பை தருவது, உறவு தருகிறதா அல்லது நட்பு தருகிறதா, அதான் இன்னைக்கு தலைப்பு. உண்மையிலே இன்னைக்கு உறவுங்கிறது எவ்வளோ மகிழ்ச்சி. ஒரு வீட்டில் ஒரு பிள்ளைய பொண்ணு பார்க்க வர்றாங்க. அந்த பொண்ணு பார்க்க வர்றப்ப அந்த மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஒரு குரூப் வந்திருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதில் சொந்தக்காரன் ஒரு 5 பேர் இருப்பான், கூட ஒரு 3 பேரை டீ வாங்கி கொடுத்து கூட்டி வந்திருப்பாங்க. அவனை எதுக்கு தெரியுமா கூட்டி வந்திருக்காங்க, இந்த எவ்வளவு போடுறதுன்னு கேட்கறதுக்குன்னே கூட்டி வந்திருப்பாங்க. எல்லாம் முடிஞ்சு மண்டபம்லாம் பார்த்துக்கலாங்க, வைகாசி மாதம் வச்சுக்குவான், திருமணம் மண்டபம் திருவள்ளூர்லேயே புக் பண்ணிடுவான் அப்படின்னு பேசிட்டு, அப்புறம் பேச வேண்டியதை பேசுங்க. இன்னும் என்ன பேச வேண்டியது, தேதி புக் பண்ணியாச்சு, மண்டபம் புக் பண்ணியாச்சு, பொண்ணுக்கும் பிடிச்சிருச்சு, மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருச்சு, பேச வேண்டியதை பேசுங்க அப்படிமா ஒருத்தன். அவன் டீ குடிச்சிட்டு அதுக்குன்னே வந்திருப்பான். இன்னொருத்தன், இல்லை மாப்பிள்ளை வீட்டில் என்ன கேட்குறவங்கன்னா, எம்புட்டு நகை போடுவீங்கன்னு கேட்குறாங்க. போட்டான் பிட்ட. அப்போ பொண்ணு வீட்டில் அப்படியே என்ன சொன்னாலும் எப்படி ஒத்துக்குவாங்களோன்ட்டு அப்படி ஏலம் கேட்குற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர்றாரு. யார்? பொண்ணோட அப்பா. ஒரு 20 பவுனு
அப்படின்னா மாப்பிள்ளையோட அப்பா முகம் அப்படியே மாறுது. இல்லை ஒரு 25 பவுனை போடலாம்ட்டு இருக்கான். இல்லை ஒரு 20 போட்டுறோம்ங்க அப்படின்னா மாப்பிள்ளையோட அப்பா முகம் பிரைட் ஆயிடுச்சு. அப்போ 27 அக்செப்ட். ஆனால் 20 பவுன் தான் வச்சிருக்கேன். என்னடா 7 பவுனை சேர்த்து சொல்லிட்டோமே, என்னடா பண்ணுறதுன்னு இப்படியே முழிக்கிறார் பொண்ணோட அப்பா. அப்போ சந்துக்குள்ளே அந்த பொண்ணோட அண்ணன் அந்த சைடில் நின்று அவங்க அப்பாட்ட ஒரு ஆக்ஷன் பண்ணுறான். சொல்லுப்பா, 7 பவுன் தானே, சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். உஸ்மான வச்சாது என் தங்கச்சிக்கு நான் அந்த 7 பவுனை கொண்டு வர்றேன்னு ஒரு ஆக்ஷன் ஒரு அண்ணன் பண்ணுவான் பார்த்தீங்களா? இந்த அண்ணன் கிடைச்ச தங்கச்சிக்கு எவ்வளோ பேர் நீங்கள் இங்கே இருப்பீங்க? தன்னுடைய தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகணுன்னு 32 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் தன் வாழ்க்கையை தியாகம் செய்த எத்தனை அண்ணன்மார்கள் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கோம். இன்சொலால் ஈரம் அலை படிரிலவாம் செம்பொருள் கண்டார்வாய்ச் சொல் முயூவ விளக்க உரை. அன்பு கலந்து வஞ்சம் அற்றவைகளாகிய சொற்கள் மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய்ச்சொற்கள் இன்சொற்களாகும். யூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறம் அறிந்தவர் வாயிலிருந்து பிறந்து அன்பு கலந்து உள்நோக்கம் இல்லாது வருவதே இனிய சொல். கலைஞர் விளக்க உரை. ஒருவர் வாயிலிருந்து வரும் சொல் அன்பு கலந்ததாகவும் வஞ்சனையற்றதாகவும் வாய்மையுடையதாகவும் இருப்பின் அதுவே இன்சொல் எனப்படும். இன்சொலால் ஈரம் அலை படிரிலவாம் செம்பொருள் கண்டார்வாய்ச் சொல் முயூவ விளக்க உரை. அன்பு கலந்து வஞ்சம் அற்றவைகளாகிய சொற்கள் மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய்ச்சொற்கள் இன்சொற்களாகும். யூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறம் அறிந்தவர் வாயிலிருந்து பிறந்து அன்பு கலந்து உள்நோக்கம் இல்லாது வருவதே இனிய சொல். கலைஞர் விளக்க உரை. ஒருவர் வாயிலிருந்து வரும் சொல் அன்பு கலந்ததாகவும் வஞ்சனையற்றதாகவும் வாய்மையுடையதாகவும் இருப்பின் அதுவே இன்சொல் எனப்படும். இன்சொலால் ஈரம் அலை படிரிலவாம் செம்பொருள் கண்டார்வாய்ச் சொல் முயூவ விளக்க உரை. அன்பு கலந்து வஞ்சம் அற்றவைகளாகிய சொற்கள் மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய்ச்சொற்கள் இன்சொற்களாகும். யூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறம் அறிந்தவர் வாயிலிருந்து பிறந்து அன்பு கலந்து உள்நோக்கம் இல்லாது வருவதே இனிய சொல். கலைஞர் விளக்க உரை. ஒருவர் வாயிலிருந்து வரும் சொல் அன்பு கலந்ததாகவும் வஞ்சனையற்றதாகவும் வாய்மையுடையதாகவும் இருப்பின் அதுவே இன்சொல் எனப்படும். இன்சொலால் ஈரம் அலை படிரிலவாம் செம்பொருள் கண்டார்வாய்ச் சொல் முயூவ விளக்க உரை. அன்பு கலந்து வஞ்சம் அற்றவைகளாகிய சொற்கள் மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய்ச்சொற்கள் இன்சொற்களாகும். யூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறம் அறிந்தவர் வாயிலிருந்து பிறந்து அன்பு கலந்து உள்நோக்கம் இல்லாது வருவதே இனிய சொல். கலைஞர் விளக்க உரை. ஒருவர் வாயிலிருந்து வரும் சொல் அன்பு கலந்ததாகவும் வஞ்சனையற்றதாகவும் வாய்மையுடையதாகவும் இருப்பின் அதுவே இன்சொல் எனப்படும். இன்சொலால் ஈரம் அலை படிரிலவாம் செம்பொருள் கண்டார்வாய்ச் சொல் முயூவ விளக்க உரை. அன்பு கலந்து வஞ்சம் அற்றவைகளாகிய சொற்கள் மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய்ச்சொற்கள் இன்சொற்களாகும். யூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறம் அறிந்தவர் வாயிலிருந்து பிறந்து அன்பு கலந்து உள்நோக்கம் இல்லாது வருவதே இனிய சொல். கலைஞர் விளக்க உரை. ஒருவர் வாயிலிருந்து வரும் சொல் அன்பு கலந்ததாகவும் வஞ்சனையற்றதாகவும் வாய்மையுடையதாகவும் இருப்பின் அதுவே இன்சொல் எனப்படும். அகனமர்ந் தீதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆக பெறின் முயூவ விளக்க உரை. முகம் மலர்ந்து இன்சொல் உடையவனாக இருக்கப் பெற்றால் மனம் மகிழ்ந்து பொருள் கொடுக்கும் ஈகையை விட நல்லதாகும். அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. முகத்தால் விரும்பி இனிய சொற்களைக் கூறுகிறவனாகவும் ஆகிவிட்டால் உள்ளம் மகிழ்ந்து பொருளைக் கொடுப்பதைக் காட்டிலும் அது நல்லது. கலைஞர் விளக்க உரை. முகம் மலர்ந்து இனிமையாக பேசுவது அகம் குளிர்ந்து ஒன்றைக் கொடுப்பதை விட மேலான பண்பாகும். அகனமர்ந் தீதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆக பெறின் முயூவ விளக்க உரை. முகம் மலர்ந்து இன்சொல் உடையவனாக இருக்கப் பெற்றால் மனம் மகிழ்ந்து பொருள் கொடுக்கும் ஈகையை விட நல்லதாகும். அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. முகத்தால் விரும்பி இனிய சொற்களைக் கூறுகிறவனாகவும் ஆகிவிட்டால் உள்ளம் மகிழ்ந்து பொருளைக் கொடுப்பதைக் காட்டிலும் அது நல்லது. கலைஞர் விளக்க உரை. முகம் மலர்ந்து இனிமையாக பேசுவது அகம் குளிர்ந்து ஒன்றைக் கொடுப்பதை விட மேலான பண்பாகும். அகனமர்ந் தீதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆக பெறின் முயூவ விளக்க உரை. முகம் மலர்ந்து இன்சொல் உடையவனாக இருக்கப் பெற்றால்
மனம் மகிழ்ந்து பொருள் கொடுக்கும் ஈகியை விட நல்லதாகும். அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. முகத்தால் விரும்பி இனிய சொற்களைக் கூறுகிறவனாகவும் ஆகிவிட்டால் உள்ளம் மகிழ்ந்து பொருளைக் கொடுப்பதைக் காட்டிலும் அது நல்லது. கலைஞர் விளக்க உரை. முகம் மலர்ந்து இனிமையாக பேசுவது அகம் குளிர்ந்து ஒன்றைக் கொடுப்பதை விட மேலான பண்பாகும். அகனமர்ந் தீதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆக பெறின் முயூவ விளக்க உரை. முகம் மலர்ந்து இன்சொல் உடையவனாக இருக்கப் பெற்றால் மனம் மகிழ்ந்து பொருள் கொடுக்கும் ஈகியை விட நல்லதாகும். அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. முகத்தால் விரும்பி இனிய சொற்களைக் கூறுகிறவனாகவும் ஆகிவிட்டால் உள்ளம் மகிழ்ந்து பொருளைக் கொடுப்பதைக் காட்டிலும் அது நல்லது. கலைஞர் விளக்க உரை. முகம் மலர்ந்து இனிமையாக பேசுவது அகம் குளிர்ந்து ஒன்றைக் கொடுப்பதை விட மேலான பண்பாகும். அகனமர்ந் தீதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆக பெறின் முயூவ விளக்க உரை. முகம் மலர்ந்து இன்சொல் உடையவனாக இருக்கப் பெற்றால் மனம் மகிழ்ந்து பொருள் கொடுக்கும் ஈகியை விட நல்லதாகும். அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. முகத்தால் விரும்பி இனிய சொற்களைக் கூறுகிறவனாகவும் ஆகிவிட்டால் உள்ளம் மகிழ்ந்து பொருளைக் கொடுப்பதைக் காட்டிலும் அது நல்லது. கலைஞர் விளக்க உரை. முகம் மலர்ந்து இனிமையாக பேசுவது அகம் குளிர்ந்து ஒன்றைக் கொடுப்பதை விட மேலான பண்பாகும்.